அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 3 வெள்ளி நாணயம், ஒரு 50 வெள்ளி நாணயம் வச்சுருக்கேன். இது 3 வெள்ளி நாணயம் இன்றைக்கி வந்ததை மட்டும் பதிவாக போடுதேன். இன்னொரு பார்சல் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. ஒரு இந்த 5 ரூபா நாணயத்தில் 1997 கொல்கட்டா மின்ட்டு கொஞ்சம் தேவைப்படுது. 1997 கீழே எதுவும் இருக்கக்கூடாது. கல்கட்டா மின்ட்டு இது கிராக் எரர் நாணயம் ஒன்று இருக்குது. பின்புறம் எப்போ நார்மல் காப்பர் நிக்கல் காயின் தான் 8 கிராம். இது எனக்கு ஒரு 100 நாணயம் தேவை. நல்ல விலை தருவேன். யாரிடமாவது இருந்தால் என்னிடம் தொடர்பு கொள்ளவும். இங்கே வச்சிடுறேன். ஒரு யூகோஸ்லேவியா நாணயம் 1955 ஓல்டு காயின். அக்கினி சட்டில் தீபம் எரிகிறது மாதிரி ஒரு வரைபடம். 2 பக்கமும் யானை தந்தங்கள் உள்ளது போல் ஒரு வரைபடம். 20 தினார் 1955 இதுக்கு பேர் 20 தினார். இது எந்திரத்தின் பல்சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். பக்கத்தில் ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். இது ஒரு ரேர் காயின் பதிவு போட்டிருந்தார். எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள். என்ன ரேட்டுன்னு நான் இன்னும் பார்க்கல. பில்லை பார்த்துட்டு சொல்கிறேன். இது 916, இது 917, 91.7% இது வெள்ளி. 1 ரூபாய் நாணயம் 1862 ஃபுல்லாக ஒரிஜினல் நாணயம். இந்த நாணயங்களை இப்போ நான் சொல்கிறேன். வலைத்தளத்தில் போய் இதை நீங்கள் வாங்குவதற்கு முயற்சி பண்ணி அவங்க 700 ரூபா, 875 ரூபா, 999 ரூபா, 1200 ரூபா அப்படின்னு போட்டிருந்தா அதை வாங்காதீங்க. அது ஃபேக் நாணயம். அது ஆஃப் வெள்ளியில் கல் வெள்ளியில் இவங்களா பிரிண்ட் போட்டு தயாரித்து அது வெளியிடுதாங்க. இவர் 2000 சொல்லுதார், 3000 சொல்லுதார், 2500 சொல்லுதார். வலைத்தளத்துக்கு போனால் அவன் 1200 தான் சொல்கிறான். அப்போ அது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. அது 100% ஃபேக் காயின். இந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணி வாங்க முடியாது. இந்த உருவப்படம் மட்டும் இருக்கும். இதில் கீழே உள்ள இந்த மலர்கள் இருக்குல்ல, இந்த மலர்களில் வித்தியாசம் தெரியும். அங்கிட்டங்கிட்டு 4 புள்ளி வச்சுட்டு 6 டாட்டு 7 டாட்டு 8 டாட்டும்பாங்க. இந்த மாதிரி ஒரு 100% ஒரிஜினல் காயினை நீங்கள் வலைத்தளத்தில் வாங்குவது கஷ்டம். சரி, இந்த நாணயத்துக்கு ஒரு 3300 ரூபா, 3500 போட்டிருந்தா அதை வெரிஃபை பண்ணி வாங்குங்க. அதான் கரெக்டான ரேட்டு இப்போ உள்ள சூழலில். நான் ஒரு காலத்தில் இந்த நாணயத்தை 100 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு தங்க ஆசாரி கடையில் தற்செயலாக உட்காந்து தினமலர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தினமலர் விரும்பி ஒரு காலத்தில், அது மாதிரி இந்தியா டுடே புத்தகம் விரும்பி, நம்முடைய இதயம் பேசுகிறது, ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, துக்ளக்கினுடைய பெரிய ரசிகன். இந்த புத்தகங்கள்லாம் அப்போ நான் படிக்கிற காலத்தில் அங்கேவே அன்றைய செய்தி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நண்பர் ஒரு 15 நாணயத்தை இவர்கிட்ட விலை கொடுத்தாரு. இவர் அது 60 ரூபான்னு வாங்கினார். நான் அது 80 ரூபான்னு உடனே அங்கிட்டே அப்படியே வாங்கிட்டு போய் மெட்ராஸில் கொண்டு போய் 100 ரூபான்னு கொடுத்தேன். ஒரு கண்காட்சியில் 100 ரூபான்னு கொடுத்தேன். இதே நாணயம் ஒரு 10-20 நாணயத்தை கொண்டு போய் கொடுத்தேன். இன்றைக்கி வருத்தப்படுறேன். அப்போ 100 ரூபாய்க்கு 100 ரூபா அப்போ பெரிய ரூபா. நான் இருந்த இடத்துலேருந்து சென்னைக்கு அப்போ டிக்கெட் 125 ரூபா. இன்றைக்கி 1000 ரூபா. அதுமாரி ஒரு காலத்தில் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் இப்போ நான் இதை வச்சுருந்து இப்போ ஒரு மணி நேரமாக நான் வலைத்தளத்தில் இதை ஃபுல்லாக சர்ச் பண்ணேன். கூகுளில் போய், வெப்சைட்டில் போய் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாணயத்துக்கும் ஒவ்வொரு நாணயம் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இதில் 700 ரூபா விட்ருக்காங்க. இதை ஒரு நாணயத்தை ஒரிஜினலாக இருந்தால் நான் 100 நாணயம் 200 நாணயம் வாங்கிடுவேன் ஒரு எல்லாத்தையுமே. ஆனால் அது ஒரிஜினல் இல்லை. அதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கல. இதில் வேறு மாதிரி பூ இருக்குது, அதில் வேறு மாதிரி பூ இருக்குது. இந்த பூ இதில் வேறு மாதிரி இருக்குது, அதில் வேறு மாதிரி இருக்குது. இந்த 1887 கொஞ்சம் இது ரேர் காயின். இது ஒவ்வொரு இதழாக தெரியும். நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிட்டோமா. இந்த 1887 உங்களுக்கு
மூன்று இதழ்கள் சேர்ந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனில் வருங்க. இந்த இருக்கா, இது ஒரு 3 இதழ், இது ஒரு 3 இதழ், இது ஒரு 3 இதழாக சேர்ந்து ஒரு பூ இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மற்ற நாணயத்தில் பார்த்திங்கன்னா அந்த 3 இதழும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். இதில் வந்து இந்த 3 இதழ் இருக்கிற இந்த டைமண்ட் கீழே 3 இதழுக்கு அடுத்து ஒரு சின்ன கேப் போட்டு அடுத்தாப்பில் ஒரு 3 இருக்கா, இதில் அப்படி இருக்காது. இந்த 3க்கு அடுத்து தொடர்ச்சியாக இன்னொரு 3 இருக்கும். இதில் இந்த 3க்கு அடுத்து தொடர்ச்சியாக இன்னொரு 3 இருக்காது, இது தனித்தனியாக இருக்கும். இந்த இதழ்களில் வந்து வித்தியாசம் இருக்குது. இதையும் திருப்பி வச்சு பார்த்துட வேண்டியதுன்னு. இதுவும் ஒன்று. இதில் 3 மேலே இன்றைக்கி இருக்குது, அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக 3 இருக்கா, இந்த பக்கம் 3 இருக்கா. இதில் அப்படி இருக்காது. இதில் முதல்ல 3 இருக்கும், அடுத்து வந்து ஒவ்வொன்றாத்தான் தனித்தனியாக தெரியுமே தவிர 3 தெரியாது. பூக்களில் வித்தியாசம் இருக்குது. நான் ஏன் இது வந்து 100% 100% ஒரிஜினலு அப்படின்னு தைரியமாக சொல்லோம்னா, வாங்கிய இடங்களை பொறுத்து உங்களுக்கு ஒரு நாணயம் உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது வந்து எல்லாருமே ஒரு 75 வயசு அதுக்கு மேலே உள்ளவங்க, ஒரு ஜீனியஸ் லெஜண்ட் இருக்கிறவங்க ஒரு சங்கம் வச்சுருக்காங்க, நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் சங்கம், நியூமிஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பிலாட்டலிக் அசோசியேஷன். அதில் வந்து இந்த குரூப்பில் போட்டுதாரு. அந்த குரூப்பில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் டூப்ளிகேட் காயின்லாம் போட்டு தப்பிக்க முடியாது, உங்களை அந்த சங்கத்திலேருந்து வெளியே எடுத்துருவாங்க. சரி, அந்த சங்கத்தில் நான் ஒரு லைஃப் கால மெம்பர். அதில் நீங்கள் எந்த பொருளையும் நீங்கள் விலையும் விசாரிக்க வேண்டாம், நாணயத்தையும் விசாரிக்க வேண்டாம், அவங்க போட்டால் நீங்கள் வாங்கலாம். 100% 200% நம்பிக்கையாக உள்ள ஒரு குழு, இந்தியாவில் நம்பர் 1 குழு. மற்ற எதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு பொறுப்பற்ற ஒரு தன்மையில் ஏதேனும் ஒரு நாணயத்தை போட்டு ஏதேனும் ஒரு விலையை போடுவாங்க. இந்த குழுவில் வந்து அப்படி போட முடியாது. இதில் சேரணும்னா முதல்ல ஒரு 10,000 வேணும். லைஃப் கால மெம்பராக சேரணும்னா ஒரு 10,000 கொடுக்கணும் முதல்லையே. அப்புறம் மாதம் பணம் கொடுக்கணும். மாதம் மீட்டிங் நடக்கும். ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிப்பாங்க. அதில் எம்எல்ஏ வருவார், எம்பி வருவார், சிஎம் வருவாங்க, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் வருவாங்க, பெரிய பெரிய லெஜெண்ட்லாம் வருவாங்க. ஒவ்வொரு மாதமும் அவங்களால் ஏண்டது 2,000, 3,000, 5,000 போட்டு மொத்தம் 1,00,000, 2,00,000 சேர்த்து மாதம் பெரிய பெரிய லெஜெண்டுகளை கூப்பிட்டு வந்து ஒரு மீட்டிங் பண்ணி அதில் கட்டுரை சப்மிட் பண்ணி அதை வீடியோலாம் எடுத்து அதை கேமரா வச்சு சினிமா மாதிரி ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டூப்ளிகேட் காயின் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் கிடைக்காது, வாங்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அதில் எப்படி ராமனின் மனைவி சீதையை நீங்கள் தவறாக பேச முடியாதோ அது மாதிரி இந்த நாணயத்தில் உள்ள இதுவும் ஒரு கற்பு மாதிரி தான். இந்த நாணயத்தை பற்றி நீங்கள் தவறாக பேச முடியாது. கரெக்டான விலை தான் போடுவாங்க, 5 ரூபா குறைக்க மாட்டாங்க, வெறும் 5 ரூபா குறைக்க மாட்டாங்க. போட்டது அதுலேயும் அவசரமாக புக் பண்ணணும், இல்லைன்னா மற்றவங்க புக் பண்ணிடுவாங்க. நீங்கள் நாணயங்கள் வாங்குறதே கஷ்டம். டக்குன்னு நீங்கள் அந்த ஆன்லைன்லேயே இருந்தால் தான் நீங்கள் அதை புக் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் லேட்னா இன்னொரு ஆள் புக் பண்ணிடுவார். அப்படி புக் பண்ணி தான் வாங்கிய நாணயங்கள்ட்ட கிடக்கு பாருங்க வரிசைக்கு. அப்போ பணமும் உடனே போடணும், உடனே புக் பண்ணணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம இதில் ஒரு உண்மைத்தன்மையாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 1862 ஒன்று உண்டு, 1862 இது ஒரு நாணயம். சுற்றி ரிம்மு, அந்த சடைமுடிகள், பின்னால் அந்த பின்னல் போட்டு சொல்லிட்டுருக்குது. இது கிரீடம், விக்டோரியா குயின், டிவைடட் லெஜண்ட், அதாவது பிரித்து எழுதப்பட்ட எழுத்துக்கள். இது வந்து ராணியினுடைய சற்றினுடைய அழகு. இந்த மேலே போட்டிருக்க சற்று முத்து மாலை, அதனுடைய அழகு. இது எவ்வளோ நாள் நான் எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டே இருப்பேன். மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம்னு சொல்லுவாங்க. அதில் இப்படிப்பட்ட நாணயங்களை அவங்களோட காமிக்கிறதெல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது. 100% குவாலிட்டியான காயின். எங்கிட்ட எந்த விதமான கிராச்சு, கருப்பு அப்படி இப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்குது. நான் அதான் அவர்கிட்ட கேட்டேன், சார் ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாக கொடுக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரேட்டையும் அந்த கம்பேர் பண்ண காயினையும் ஃபோட்டோ எடுத்து இவருக்கு போட்டு விட்டேன். அவர் அதையும் அதே விலைக்கு நான் தரேன், இன்னும் 200 குறைச்சி கூட தரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டு இந்த நாணயத்தையும் போட்டு விட்டார். சரி நீங்கள் இதே கொடுங்கன்னு சொல்லி வாங்கினேன்.
ஏன்னா ஒரு நாணயத்தை வாங்கி இன்னொருத்தர் கொடுத்துட்டா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, ஒரு குட் கண்டிஷனான காயினை கொடுத்தோம். 100% குட் கண்டிஷனாக வெள்ளி நாணயத்தை ஒரு 125 130 வருஷத்துக்கு முந்தி உள்ளது 1862 962 150 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு நாணயத்தை கொடுக்குறோங்கிற சந்தோஷம் நமக்கு. 1 1875 1875 இதையும் காயின் கண்டிஷனை பாருங்கள். 1875 இதனுடைய ரீடட் எட்ஜு. இந்த பக்கம் ராணியம்மா, இதுவும் விக்டோரியா குயின் டிவைடட் லெஜெண்டு. 2 மூணாவது வந்து 1887 நாணயத்தை பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட், இது ஃப்ரண்ட் சைடு ரீடட் எட்ஜு. இந்த சைடு ராணியம்மா, இது விக்டோரியா எம்பரஸு டிவைடட் லெஜெண்ட், பிரித்து எழுதப்பட்ட எழுத்துக்கள். 2 விக்டோரியா குயின், 1 விக்டோரியா எம்பரஸ். மூணு சட்டையில் மாற்றத்தை ஒன்று பார்த்தேன். அது மாற்றம் கரெக்டானு பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே இந்த சட்டையில் முன்னால் உள்ள கோடுகளும் 1 2 3 கோடுகளும் இந்த முத்து மாலைகளும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியே தெரியுது. சந்தோஷம். ஷர்ட்டு டிசைன்களை பார்த்துக்கோங்க. 3 நாணயம். இது வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. ஹோல்டர் போட்டு என்னுடைய ஆல்பத்தில் வைக்க போகிறேன். அதில் ஏற்கனவே ஒரு 30 50 60 ஒரு 90 நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் வச்சுருக்கேன். அதில் அதோடு சேர்த்து இதையும் இன்றைக்கி வைக்க போகிறேன். இந்த வருஷங்களில் வந்து 1862 மட்டும் என்கிட்ட இருக்குது, ஏற்கனவே இருக்குது. 1840 1897 அது எல்லாமே இருக்குது. அதுமாதிரி 7வது 8 வேர்டு 1901 2 3 4 5 அந்த விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி சார்ஜ் 6 1940 41 42 43 44 45 அந்த வருஷங்கள்லாம் வச்சுருக்கிறேன். இது வந்து விக்டோரியா குயின் இது இருக்குது. இருந்தாலும் சேர்த்து வாங்கினேன் நல்ல காயின்னு சொல்லி. 87 85 75 என்கிட்ட இல்லை, அதனால் வைக்க போகிறேன். இது உங்களுக்கு வேணும்னா என்னுடைய தொடர்பு கொண்டு இது என்ன விலை சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இதுலேயே விலை குறைவான நாணயங்கள் இருக்குது, விலை அதிகமான நாணயங்கள் இருக்குது, மீடியமாக உள்ள நாணயங்கள் இருக்குது. அதனால் யாரும் இந்த வெறும் அட்டை மாதிரி இருக்கும் டூப்ளிகேட் வெள்ளி நாணயங்கள்னு சொல்லி வெள்ளையாக இருக்குன்னு சொல்லி விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்கிடாதீங்க. இது உங்களுக்கு 100% கேரண்டி. நீங்கள் இப்போ நான் இது எல்லா விதமான ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன், தெளிவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். இது சம்மந்தமான வேறு பதிவுகள் நிறைய வச்சுருக்கேன். இந்த விவரத்தை பூரா எனக்கு போட்டு விட்ருவாங்க. எந்த வருஷம் என்ன, ஏது ஃப்ரண்ட் என்ன, பேக் என்ன, டாட் இருக்கா, டாட் இல்லையா, கிரேடம் எப்படி, எழுத்து எப்படின்னு எல்லா விதமான பர்டிகுலர்ஸும் எனக்கு அவங்க அப்வர்ட்ஸு ரிவர்ஸு டிசைனு குவாலிட்டி எல்லாம் போட்டுருவாங்க எனக்கு. அந்த விவரம் பூரா நான் வச்சுருக்கேன். வேணும்னா கூட உங்களை அனுப்பிச்சி விடுவேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பியூர் 100% ஒரிஜினல் திப்பு சுல்தான் நாணயம் ஒன்று வந்திருக்கு. இதனுடைய வரலாறு கையில் எடுத்து வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். திப்பு சுல்தான் நாணயம் கன்னட நாட்டு எழுத்துக்கள் எழுதப்பட்ட மதுரை நாயக்கர் நாணயம். இது சம்மந்தம் ஒரு பெரிய கின்ஸு கட்டுரையை அனுப்பிச்சிருக்காரு. யானை தான் பெரிய கட்டுரையை அனுப்பிச்சிருக்காரு. அந்த கட்டுரையும் சேர்த்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். வணக்கம்.